2007 செப்டம்பரில் இந்த புலன் விசாரணை துவக்கப்பட்டு 323 ஹை ஸ்பீட் ISDN லைன் தயாநிதி மாறனுடைய வீட்டில் வைக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் கேபிளில் சன் டிவியோடு இணைக்கப்பட்டு இது அப்லிங்கிங்க்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது யாருக்குமே தெரியாமல் செய்திருக்கிறார்கள். அது BSNLனுடைய ரெக்கார்ட்லேயே இல்லை. அதில் குறிப்பிட்ட சில பேருக்கு மாத்திரம்தான் தெரியுது. இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஏராளமாக நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி விசாரணை செய்ய வேண்டும், அனுமதி வேண்டும்னு CBI எழுதுகிறாங்க 2007 செப்டம்பரில். அப்போ யார் பதவியில் இருந்தாங்க? UPA. திமுக UPAயில் இருந்தது. மாறன் மந்திரி சபையிலேருந்து விலகி இருந்தார். 2008 9 இவர் போய் மந்திரி சபையில் மறுபடியும் இணைகிறார். அதிலிருந்து 2011 வரைக்கும் இந்த கேஸ் அப்படியே நிற்குது. அப்போ 2011 நான் இதை வெளியில் கொண்டு வரேன். 1ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதிரி ஒரு CBIயினுடைய விசாரணையின் மூலமாக உண்மை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த உண்மை அப்படியே மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்து அது விசாரணை செய்யப்பட்டு இது வழக்கு போட வேண்டும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அந்த ஆர்டிக்கிளில் இதை அதை CBIயினுடைய டாக்குமெண்ட்டை அதில் போட்டிருந்தேன் நான். அதாவது நான் எழுதுவது மாத்திரமல்லாமல் அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தேனே தவிர அதுக்கு ஆதாரம் CBIயினுடைய விசாரணை அறிக்கை. அதை கவர்மெண்ட் கிட்ட இருந்த அறிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அறிக்கை வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். அதன் பிறகு மறுநாள் எனக்கு ஒரு மான நஷ்ட வழக்குக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். 10 கோடி ரூபா மான நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு. மறுநாள் எழுதினேன், அந்த வழக்கை நான் வரவேற்கிறேன். நீங்கள் 323 லைன் வைத்திருந்தீர்கள். இந்த 323 லைன் வைத்திருந்தீர்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. CBI மாத்திரம் கூறவில்லை, BSNLலே இதை கூறுகிறார்கள். இந்த லைன்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. இது மறைக்கப்பட வேண்டியது. இப்படியெல்லாம் அவங்க ரெக்கார்ட்லேயே எழுதியிருக்காங்க. அதனால நீங்கள் ஒரு லைன் தான் வைத்திருக்கேன் நீங்கள் கூறுவது போய் நீங்கள் மான நஷ்ட வழக்கு போடுவதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன். மான நஷ்ட வழக்கு போடவில்லை. அப்பவும் இதையே தான் சொன்னார். இவர் எதிர்பார்ட்டியை சேர்ந்தவர், அவர் புரளி கிளப்புகிறார். நான் ஒன்றுமே பண்ணல. CBI என்ன கூறியிருக்கிறதோ அதை தான் எழுதியிருந்தேன். நானாக ஒரே ஒரு வரி கூட என்னுடைய சொந்த கருத்தை எழுதலை. சொந்த கருத்தை எழுத முடியாது. CBI கூறியதான் எழுத முடியும். எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் பேச்சே இல்லை. அதுக்கப்புறம் CBIயும் ஒன்றும் செய்யவில்லை. CBIக்கு 1 லெட்டர் எழுதினேன், 2 லெட்டர் எழுதினேன், 3 லெட்டர் எழுதினேன். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட்டில் போனேன். சுப்ரீம் கோர்ட் 2014 ஜனவரியில் CBI அங்கே போய் வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் FIR ஃபைல் செய்து இந்த வழக்கை விசாரணை பண்ணணும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் ஐட்டத்தில் இவரை கூட்டு விசாரிச்சாங்க, அவரை கூட்டு விசாரிச்சாங்க, இவரை கூட்டு விசாரிச்சாங்கன்னு வந்துட்டே இருந்தது இல்லையா? அதெல்லாம் இதுதான். வழக்கு தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அரெஸ்ட் யார் பண்ணுவாங்க? யார் யார் முதல்ல கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்க தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. மேனேஜிங் டைரக்டர் கையெழுத்து போட மாட்டார். கிளார்க்கு தான் கையெழுத்து போடுவான், மேனேஜர் தான் கையெழுத்து போடுவான். அவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ ஏன் கையெழுத்து போட்டாங்க, யார் கையெழுத்து போடான்னு கேட்க சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க யார் பேரை சொல்கிறாங்களோ அவங்க பேரில் விசாரணை செய்வாங்க. அதனால தான் இவங்க 3 பேரை கைது செய்திருக்காங்க, இவங்க கையெழுத்து போட்டிருப்பதுனால. அதனால இதுக்கும் NDAக்கும் BJPக்கும் RSSக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த ரகசியமாக இந்த லைனை அவர் வீட்டில் வைத்தது அவர், சன் டிவிக்கு இணைத்தது அவர், இதை டேட்டா கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணது அவர். இது தயாநிதி மாறன் செய்தது. இதை வெளியில் கொண்டு வந்தது CBI 2007. அப்போ UPA கவர்மெண்ட். நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாங்கள் இதை வெளியில் கொண்டு வந்தோம் 2011. இதுக்கப்புறம் CBI இதை நடவடிக்கை எடுக்காதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் CBI வாக்குறுதி கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் முன்னால் வாக்குறுதி கொடுத்ததுனால CBI நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதில் எங்கே BJP வந்தது, எங்கே RSS வந்தது? அவர் இதெல்லாம் கூறுவதற்கு காரணம் 8 மணிக்கு சொல்லி 9 மணிக்கு உங்களை எல்லாம் வரவழைத்ததுனால உங்களுக்கு யாருக்கும் இந்த முழு உண்மையை தெரிந்து கொண்டு போவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. இதே காலையில் 8 மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சாயந்தரம் 4 மணிக்கு வாங்கினா எல்லாம் படிச்சிருப்பீங்க. உங்களை எல்லாம் படிக்காதவர்களாக ஆக்கி உங்கள் எதிர ஒரு பொய்யான ஒரு படத்தை கொடுத்து இது இந்த எப்போவுமே இந்த RSSன்னு சொன்னால் மைனாரிட்டி சப்போர்ட் கிடைக்கும், செக்யூலர் சப்போர்ட் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமா இவர்
இப்போ வந்து அவர் வந்து 1 கோடி ரூபாய் தான் அதான் சார் 48 அதுக்கு என்ன சொல்றீங்க அங்க சிபிஐல அந்த ரிப்போர்ட்ல ஒரே ஒரு லைன்ல ஒரே ஒரு மாசம் மாத்திரம் 48 லட்சம் யூனிட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த 48 லட்சம் யூனிட்டை 1 crore கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதே 323 லைனுக்கு 6 மாசம்னு கன்வெர்ட் பண்ணா எப்படி ஆகும்? அதனால அவங்க போட்டிருக்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு லைன்ல மாத்திரம் எவ்வளோங்கிறது மாத்திரம் போட்டிருக்காங்க. ஓகே சார். இவர் தயாநிதி மாறன் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி பிஎஸ்என்எல்ல இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸை அழிக்கப்பட்டிருக்க முயற்சி செஞ்சிருக்கார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சார் இதெல்லாம் புலன் விசாரணையில் வெளியிட வேண்டியது. இது எல்லாம் அவர் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி இந்த ஒரு ரகசியமான ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை உருவாக்கி அதை சன் டிவிக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கிற மாதிரியும் பிஎஸ்என்எலுக்கு நஷ்டம் அளிக்கிற மாதிரியும் செய்ததற்கு அந்த குற்றத்தில் இதெல்லாம் ஒரு உபகுற்றமாக இருக்குமே தவிர முதல் குற்றம் என்னவென்றால் அரசாங்கத்துக்கு நஷ்டம், சன் டிவிக்கு லாபம். இதுதான் குற்றம். அவர் 2007 நான் 2 லைன் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாநஷ்ட வழக்கு போடுவேன்னு சொன்னாரு. போட வேண்டியதுதானே? அதே தான் சொல்றாரு. 1 லைனோ 2 லைனோ ஏன் மான நஷ்ட வழக்கு என் பேர்ல போடல? மானம் இருந்தால் தானே போடுவாங்க. Hey, hello all YouTube viewers, please subscribe to Red Pix.